அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குங்க. ஆனால் இந்த ஏழுமலையான குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க அடிக்கடி போய் சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் செல்வ வளம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் எந்தெந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, எதுவும் சாமி தானே, நம்ம அங்கே போய் வழிபாடு செய்யலாமே, எப்படி நாம் போகக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் கட்டாயமாக யோகக்காரகராக தான் இருக்க முடியும். நம்மளுடைய இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை தான். அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால தான் இங்கு செல்வ வளம் எப்போதுமே நிறைந்து காணப்படுகிறது. இதனால தான் திருப்பதியில் செல்வம் எப்போதுமே நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு சில ராசிக்காரங்க அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னும், திருப்பதிக்கு சென்று வந்தால் மிக பெரும் யோகக்காரர்களாக ஆகக்கூடியவங்க யார் என்றும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே திருப்பதிக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழுமலையான் மனசு வச்சா மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு தான் செல்வந்தராக இருந்தாலும், என்ன தான் நம்ம திட்டம் திட்டி போகலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட நாம் நினச்ச நேரத்துக்கெல்லாம் அந்த ஏழுமலையானுக்கு போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழுமலையானே மனசு வச்சு நாம் அந்த மலையில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் போகக்கூடிய யோகம் வருமா. அப்படி போகும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய லக்னங்களை கொண்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் சென்று தரிசனம் செய்யலாம் அப்படின்னும், அதே போல் முடிந்தால் அங்கேயே தங்கி கூட சுவாமி தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது என்னும், இவர்கள் எப்போதுமே திருப்பதிக்கு எப்பெல்லாம் போகிறாங்களோ அப்போல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம். அதே போல் பணப்பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பதிக்கு போய் ஏழுமலையான தரிசனம் செய்துட்டு வர வருட இறுதிக்குள்ளே கோடீஸ்வரர்கள் ஆவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க. அதே போல் திருப்பதி யாத்திரையால் வாழ்க்கையில் வளம் பெருகக்கூடியது அப்படின்னு பக்தர்களின் அதீத நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அதாவது அப்படி மீறி அவங்க போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் வருமா. அந்த 3 ராசிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 3 ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாதான். இந்த ராசியை தவிர மற்ற 9 ராசிக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் திருப்பதிக்கு போகலாங்க. இது தவிர பூரம் நட்சத்திரம், துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுது. கடகராசியின் அதிபதி சந்திரன். ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனின் நட்சத்திரங்கள். இதில் சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய சந்திர பலம் நிறைந்த ராசிகள். அதனால் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனுடைய நிலை பாதிக்கப்படுமா. அதனால தான் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழன்கிழமைகளில் திருப்பதி சென்றால் எளிய சேவையான
பஞ்சகட்சம் துளசி மாலை அணிந்து கொள்ள பெருமானை நம்ம சந்தித்தா, அப்படி அணிந்திருக்கக்கூடிய பெருமாளை சந்தித்தோம் அப்படின்னா கோடி புண்ணியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் திருப்பதிக்கு நீங்கள் போகும்போது இது போன்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க. சாதாரணமாகவே திருப்பதிக்கு அந்த மலை மேலே நீண்ட நேரம் தங்கி இருந்து வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதி மட்டும் இல்லை, எந்த கோவிலாக இருந்தாலுமே நாம் அந்த கடவுளை முழுமையாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்திக்கலாங்க. ஆனாலும் ஏன் இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு கோவிலில் அந்த சரியான நேரத்தில் போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தும். அப்படி தான் இந்த 3 ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிக்காரங்க அடிக்கடி போய் வழிபாடு போகலாம். ஆனால் அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருப்பதிக்கு ஆண்டுதோறும் கூட்டம் குறையாம அளவுக்கு கூட்டமாக போய்கிட்டே தான் இருக்காங்க. அதிகரித்து வரக்கூடிய இந்த மக்களுடைய கூட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவருடைய மனங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு கடன் இருந்தது, ஆனாலும் நன்றாகத்தான் நான் இருந்தேன். இன்றைக்கி கும்பராசிக்காரரும் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வந்தாங்க, ஆனால் அவருக்கு கடன் எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ராசிக்காரங்களும் திருப்பதிக்கு செல்ல ஆசைப்பட்டால் அவர்கள் உண்டியலை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் பயண செலவு போக மீதம் இருக்கக்கூடியதை திருப்பதி உண்டியலில் போட்டு விடலாம். எது எப்படியோ திருப்பதிக்கு செல்ல நாம் என்னதான் நம்ம திட்டம் போட்டாலும் அந்த வெங்கடாஜலபதி அழைத்தால் மட்டுமே போக முடியும். அதுவே நமக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகும்போது இவையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு அந்த மலையில் ஒரு 10 மணி நேரமாவது நாம் இருந்தோம் அப்படின்னா முழு பலன் கிடைக்குங்க. பெருமாளை தரிசிக்க கூண்டுகளிலும் வரிசையிலும் காத்திருக்கும் போது பெருமாளை நினைத்து தியானம் செய்யலாம். அதை விட்டுட்டு நாம் வேறு எந்த கதைகளெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் அமைதியாக இறைவனை எண்ணி தியானம் செய்தாலே புண்ணியம் கிடைக்கும். நாம் திருப்பதிக்கு போகும்போது கூண்டில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு கவலையில் இருப்போம். ஆனாலும் அந்த கூண்டில் அடைக்கிறதுக்கும் ஒரு நிறைய காரணங்கள் இருக்குங்க. என்னதான் நம்ம போய் வழிபாடு செய்தாலும் கூட அங்கே இருந்து பல மணி நேரம் காத்திருந்து வழிபாடு செய்தாலே ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முடிந்தால் நம்ம அங்கேயே தங்கியிருந்து வழிபாடு செய்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க. குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்றவங்க மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம்மளுடைய உடலில் இருக்கும் மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குது. தோல் பிரச்சனை உள்ளவங்களும் சந்திர புத்தி உள்ளவங்களும் திருப்பதி மலை மேலே நடந்து செல்வது மிகவும் நல்லது. குறிப்பாக திங்கட்கிழமையன்று திருப்பதி சென்று தங்கினா அதிகப்படியான பலனை நம்மளால் அடைய முடியுமா? திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையின் மேலே 10 மணி நேரத்துக்கு மேலே இருந்து தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. இதனால தான் பக்தர்களை ஒரு இடத்துல வைத்து பல மணி நேரம் காத்திருக்க வைத்து பெருமாளை பார்க்க அனுப்புகிறாங்க. பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கோம். அந்த சமயத்தில் நாம் இப்படி வழிபாடுகளும் அவருடைய நாமத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதும், அதுவே மிக பெரும் நமக்கு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அப்போது நாங்கள் திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இந்த ராசிக்காரங்க கேட்கலாம். ஆனால் போகக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது.
போகலாம். ஆனால் அடிக்கடி போனால் இந்த சந்திரனுடைய திசையால் மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி தான் நான் திருப்பதிக்கே போனேன், ஆனாலும் இப்பயும் என் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அவர்களுக்கு இந்த ராசி லக்னம் எல்லாம் தெரியாமல் இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருப்பதிக்கு போகக்கூடிய ராசிகளை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.